மத்திய அரசுடன் 16 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகித்த திமுக அரசு கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் அதிமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் கச்சத்தீவு இலங்கையிடம் சென்றதாகவும், அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அதற்கு எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவை மீட்பதற்கு 2008ஆம் ஆண்டு அன்றைய எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததையும், 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது தனது தலைமையில் பிரதமரிடம் விரிவாக கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசியதையும் குறிப்பிட்டார். 16 ஆண்டுகளாக மத்திய ஆட்சியில் பங்கு வகித்த திமுக அரசு கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக குரல் கொடுக்காமல் இருந்துவிட்டு தற்போது என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க முடியாத சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்ட போது வாஜ்பாய் அரசுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றவர்தான் அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் கச்சத்தீவை மீட்பதற்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் எடுத்ததாக சுட்டிக்காட்டிய அவர், தற்போது தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது உணர்வுபூர்வமான பிரச்சனை என்பதாலும், தமிழக உரிமையை மீட்டெடுக்கும் பிரச்சனை என்பதாலும் தீர்மானத்தை அதிமுக முழு மனதோடு ஆதரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார்.